இப்ப இருக்கிற எல்லா நடிகர்களுமே அந்த இது மாரி போயிடுறாங்க. ஸ்டோரிய பேஸ் பண்ணி போயிடுறாங்க. இப்ப சிவகார்த்திகேயன் கூட சமீபத்தில அமரன் ஆ. ஸ்டோரிய பேஸ் பண்ணி தான் போனாரு. ம். அதே மாரி பாருங்க பராசக்தியும் ஒரு ஸ்டோரிய பேஸ் பண்ண படம் தான். மதராசியும் அதே மாரி ஸ்டோரி பேஸ் பண்ண படம் தான். தனுஷ் அவர்களுடைய படங்களோட எடுத்து பாருங்க. அசுரன், கர்ணன், வடசென்னைன்னு இப்ப அடுத்தது அவர் பண்ற படங்கள் எல்லாமே ஸ்டோரிய பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்காரு. ஆனா கமர்ஷியல பேஸ் பண்ணி போடுறது யாரா இருப்பாருங்க? ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் தான். அதுல முக்கியமான ஒரு நடிகர் யாருன்னா, சிம்பு அவர்கள். சிம்பு அவர்களுடைய வெற்றி தோல்வின்றது அடுத்த விஷயம் தான். ஓகே. பட் நான் வந்து எனக்கு புடிச்ச மாரி தான் நான் படம் பண்ணுவேன். இந்த ஸ்டோரிய பேஸ் பண்ணி, இதுல ஒரு கான்ட்ரோவர்சிய கிரியேட் பண்ணி, இத வச்சு இந்த படத்த ஓட வைக்கணும் அப்படின்ற மாரி ஏதாச்சும் ஒரு படம் சொல்லுங்க சிம்புக்கு. ஒரு படமும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு படம் சிம்புக்கு இது மாரிப்பா இவர் கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி தான் இந்த படத்த ஓடிச்சு. ஏதாச்சும் ஒரு படம் சொல்ல முடியுமா உங்களால? இன்னைக்கு 50 படம் கிட்ட நடிக்க போறாரு. 50 படம் வந்துருச்சு. ஏங்க ஒரே ஒரு படம். இந்த விஷயத்த வச்சு ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி இந்த படத்த ஓட்டுனாரு. அப்படி ஒரு படத்த சொல்ல முடியுமா? சொல்லவே ம். முடியாது. ம். அவரு வெற்றி வந்து கைவிட்டு எண்ணிடலாம். அப்ப இது பண்ணலான்ட்டு. ஆனா பட் எந்த விஷயத்திலயும் ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணாம, எந்த ஒரு படத்துக்கும் இது தேவையில்லாத ப்ரமோஷன்ஸ் பண்ணாம ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதா சரித்திரமே கிடையாது. எந்த படம் ஆயிருக்கு அந்த மாரி? ஒரே ம். ஒரு படம் சொல்லுங்க. சிம்பு கிடையவே கிடையாது. உட்காந்து பேசலாம் பேசிட்டு இருப்பான். அவரு ஷூட்டிங்க்கு சரியா வரமாட்டாரு. அப்புறம் வந்து ஒழுங்கா கால் ஷீட் குடுக்க மாட்டாருன்ற பேசிட்டு தான் இருப்பான். இப்ப ஒழுங்கா இது பண்ணாம இப்ப 50 படத்துக்கு வந்துட்டாரு.